வீட்டில் உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க இவ்வளோ நேரமா? சும்மா தான் நேரம் போகல. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சரி, எங்கேயோ வட்டக்கோட்டைன்னு கேள்விப்பட்டேன். போமா? போலாமே. சும்மா அப்படியே சுத்திட்டு. ஆ, அங்க என்ன இருக்கு? கோட்டை இருக்கோ? வட்டக்கோட்டை பீச் ஏரியா. பீச் பக்கத்துலயே இருக்கிறதுனால அங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கும். ஓ, சரி சரி, அப்ப அங்க போ. ஆ, போமா. ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் குமரி விளாக்ஸ். நாம் இன்னைக்கு போகிறது என்னென்னா, ரொம்ப போர் அடிக்குது. அதனால வட்டக்கோட்டைன்னு ஒரு பிளேஸுக்கு போகிறோம். நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வடசேரி மார்க்கெட். எப்போவும் டிராஃபிக்காக தான் இருக்குது, எனி டைம் டிராஃபிக். இதுதான் வந்து மணிமேடை ரவுண்டானா. நிறைய பழைய காலத்துல இருந்தே இருக்கிறது இந்த ஒரு மணிமேடை இது இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம எஃபில எல்லாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பழைய நாகர்கோவில் எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம். வந்து கோட்டாரோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோட்டார் சவேரியார் கோயில் திருவிழான்னு வந்தாலே வந்து இந்த ரோடே வந்து ஃபுல் ஜாம் தான், டிராஃபிக் ஜாமு. இந்த ஏரியாவில் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். கோட்டார் சவேரியார் கோயில்னாலே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது. என்னடா இது வந்து கொட்டாரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து சாய்பாபா தியான மண்டபம் இருக்க ஏரியா. இதுல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் வந்து இந்த இடம். இதுலயும் பாத்தீங்கன்னா அது ஃப்ரெண்ட்லியே தான் வந்து இந்த பைபாஸ் ரோடும் வேற ஒர்க் ப்ராசஸிங்ல இருக்குது. மோரெல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, கேப்புக்கூழ், கம்பங்கூழ், மோர் இதெல்லாமே வந்து நம்ம இதுபடி கிடைக்கும். கருமம் பிடிச்ச ரோடு. எங்க பார்த்தாலும் நாங்க வந்து வடசேரியில இருந்து ரோடு போடுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா பஞ்சர் ஃபுல்லா பஞ்சர் ஓட்டிட்டே இருக்காங்க. ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுல ஒரு குளம் இருக்கும். இந்த குளம் எல்லாம் எப்ப பார்த்தாலுமே நல்லா பசுமையா தான் இருக்கும். ரெண்டு சைடுமே இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட்ல வந்து தாமரைப்பூ, ஃபுல்லா தாமரைப்பூ, அதோட அந்த இலை இது தான் நிரம்பியிருக்கும். ஆனா தண்ணியும் நல்லா நீட்டா இருக்கும். இப்போ வந்து ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன் தான் வந்துட்டு வட்டக்கோட்டை. இதுலயும் வந்து இடையில கன்னியாகுமரி வந்து 6 கிலோமீட்டர், சுசீந்திரம் 12 கிலோமீட்டர், நாகர்கோயில் வட்டக்கோட்டையில இருந்து 17 கிலோமீட்டர். சரிங்களா? அப்போ வட்டக்கோட்டைக்கு நாகர்கோயில்ல இருந்து நீங்க வரணும்னா ஒரு 18 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா போதும், வட்டக்கோட்டைக்கு வந்துடலாம். கன்னியாகுமரியில இருந்து நீங்க வரதா இருந்தா 6 கிலோமீட்டர் தான். கன்னியாகுமரியில இருந்து வரணும்னா சொல்லவே வேண்டாம். மேக்சிமம் டூரிஸ்ட் பீப்புள்ஸ் யாராவது பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில இருந்து உங்களுக்கு 6 கிலோமீட்டர் தான். ஒரு நல்ல பிளேஸ் வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். வட்டக்கோட்டை வந்து வட்டக்கோட்டை. இங்கே காரை நிப்பாட்ட வேண்டுமாம். இது ஒரு வழியா வட்டக்கோட்டை வந்துட்டோம் ரிஜு. டிக்கெட்டை பத்தியா? டிக்கெட் பிரைஸ் பத்தியா? ஆமா, வட்டக்கோட்டையில உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல 30 ரூபீஸ் சார்ஜ் போக என்னன்னா, ஒரு உள்ள வந்து பார்க்கிங் வந்து உங்களுக்கு சார்ஜ் கிடையாது.
அதுக்கு பதிலா என்னன்னா ஒரு பர்சனோட டிக்கெட் ரேட் வந்துட்டு 25 rupees. ஒரு ஆளுக்கு வந்து நீங்க டிக்கெட் எடுக்கணும்னா 4 டிக்கெட் எடுத்துருவோம். அதோட சார்ஜ் வந்து 25 rupees. மொத்தம் நாங்க 4 பேர் வந்தோம், 4 பேருக்கும் 100 rupees ஆச்சுது. அதர் கண்ட்ரிஸ் ஃபாரினர்ஸ் அப்படி உள்ளவங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேர் வந்து 300 rupees சார்ஜ் போடுறாங்க. அது இல்லாம டிக்கெட்டே எடுக்காம கூட்டத்தோட கூட்டமா உள்ள போயிடலாம். அப்படி போனீங்கன்னா சப்போஸ் டிக்கெட் இல்லாம வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா ஒரு ஆளுக்கு பெனால்டி வந்து 500 rupees போடுறாங்க. நீங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கல் எல்லாமே வந்து பெரிய பெரிய கல்லு. இது வந்து என்ன சொல்றது, இது இல்ல எனக்கு ஒரு டவுட். இது எப்படி ஒரு ஆளு தூக்கி ரெண்டு பேர் சேர்ந்துனாலும் தூக்க முடியாது? அந்த காலத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கான மனுஷங்க இருந்தாங்க, நம்மள மாதிரி வீக்கான மனுஷங்க கிடையாது. இந்த இதோட சிம்பிள் பாத்தியா, யானை சிம்பிள் இருக்கும். யானை சிம்பிள் இருக்குதுதான், அப்ப யானையை வச்சுதான் தூக்கி வச்சுப்பாங்க. அப்படி சொல்லிக்குவாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஒரு யானையை வந்து கைட் பண்ணணும்னா ஒரு மனுஷனாலதான் முடியும். யானையும் மனுஷங்களும் சேர்ந்து எடுத்து பண்ணனாலதான் இந்த வால் வந்து கரெக்டா கட் பண்ணிருக்கானுங்க. அப்பவே வந்து கரெக்டா ஒரு செங்கல் மாதிரி கரெக்டா கட் பண்ணி எடுத்துருக்காங்க பாரு. ஒரு பெரிய கல்ல அப்படியே செதுக்கி. அது வந்து அந்த காலத்து இன்ஜினியர்ஸோட என்ன மாதிரி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஒரு இன்ஜினியரோட கைப்பக்குவம் தான் அது. அதனால இந்த மாதிரி சூப்பரா ஒரு வால் எல்லாம் அமைச்சு, ஆக்சுவலி என்னன்னா இது வந்து பழைய காலத்து கோட்டை, அவங்க வந்து அரசர்கள் யூஸ் பண்ண இது. ஸோ அதை வந்துட்டு எல்லா புறமும் இருக்கு. நம்ம எந்த புறத்துல என்ன போனாலுமே வந்துட்டு இதாயிட்டே இருக்கும். ஸோ அது உள்ள போனாதான் நமக்கு என்னன்றதெல்லாம் தெரிய வரும். அந்த புறம் பார்க்கணும். என்ன சொன்னாரு, என்ன கதை விட்டா தாத்தா நிறைய கதை விட்டாரு. இது இப்ப கேட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க 18ஆம் செஞ்சுரியில கட்டிட்டாங்க. இது 18ஆவது செஞ்சுரியா? 18th centuryலயா கட்டினாங்க? அந்த செஞ்சுரியிலே அந்த தாத்தா இருக்காராடா? அந்த தாத்தா அப்படிதான் கதை சொன்னாரு. இவ்வளவு நேரம் அவர்கிட்ட கதை கேட்டுவாரு. 25 அடி உயரமான அந்த சுவரு. ஓகே, அப்போ இது வந்து 18th centuryல கட்டப்பட்டதும், அதுக்கப்புறம் 25 மீட்டரா 25 அடியா? 25 மீட்டர் 18th centuryல கட்டியிருக்காங்க. அதே போல வந்து 25 அடி ஹைட்டு, 25 மீட்டர் ஹைட்டு உள்ள வாலு. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமா தான் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த யானை சிம்பிள் பெரிய படாயிட்டே அவர் இல்ல இதுல ஃப்ராண்ட் ஆஃப் என்ன சொன்னா, அந்த யானை சிம்பிள் போட்டிருக்கிறது வந்து யானை கல்ல தூக்கி வச்சதுனாலதான் யானை சிம்பிள் போட்டிருக்காங்கன்னு. அது என்ன விஷயம்? சிம்பிள் அதுக்கு இல்லனே, அத ஒரு மன்னர் வந்து இந்த இதை பண்ணி இது ஆட்சி பண்ணிட்டு இருந்தாருல, அந்த மன்னரோட சின்னம் தான் இந்த யானை சின்னம். ஓகே, அந்த மன்னர் வந்து வயநாட்டு மன்னர்னு கேள்விப்பட்டேன். அந்த தாத்தா அப்படிதான் சொன்னாரு. ஆக்சுவலி தாத்தா சொன்ன விஷயங்கள் நீ கிளியரா படிக்கல. என்னன்னா இது வந்து 18th centuryல வந்து பிரிட்டிஷர் வந்து இது பண்ணாங்க. அவங்க வந்து இங்க ஆட்சிக்கு வர்றப்போ, பிரிட்டிஷ் ஆட்சி தொடங்குறப்போ அவங்கதான் வந்து இதை இது பண்ணிட்டு இருந்தாங்க, நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வந்து இதோட இன்சார்ஜ் வந்து யார் எடுத்திருந்தாங்கன்னா மெக்டெல்லனாய். அந்த ஆளை பார்க்க முடியுமா? அவர் வந்து எக்ஸ் பிரிட்டிஷ். அவரை இப்ப பார்க்க முடியுமா? அவர் அங்க கல்லறைக்குள்ள இருக்காரு, சேஃபா இருப்பாரு. அவர் அப்புறமா போய் ஸோ அவரு டில்லனாய் வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் இத வந்து நம்ம மக்கள் வந்து ஆட்சியில எடுக்கிறப்ப வந்து யாரோட கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னா கேரளா கண்ட்ரோல் போயிடுச்சு. புரிஞ்சுதா? ஆமா, கன்னியாகுமரி முன்னாடி வந்து இது வந்து வயநாடு கண்ட்ரோல்ல போயிடுச்சு. ஸோ வந்து கேரளாவோட ஒரு பிளேஸ் மாதிரி தான் இதை நம்ம சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் கேரளா தமிழ்நாடு தனியா பிரிஞ்சப்போ இது வந்து தமிழ்நாடு டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. சொல்ல வர்றப்போ அதுல ஒரு டாபிக் படிச்சேன். என்ன விஷயம்னா, வட்டக்கோட்டைக்குள்ள வந்து தப்பான காரியங்கள், ஏதாவது ஒரு தப்பான விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு பெனால்டி வந்து 1 lakh rupees. அவ்வளவுதான். 1 லட்சம் தானே? ஒரே லட்சம் தான். 1 லட்சம் ரூபா. யார் தருவா? யார் தப்பு பண்றதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கட்டிதான் ஆகணும். நமக்கு 1 லட்சம் ரூபா ஆமா தந்து உங்களுக்கு சுத்தி காட்டி விடுவாங்க. சோ எந்த மாதிரியான வயலன்ஸ் விஷயங்களுக்கும் இங்க வந்து ஒரு ராணி குளிச்ச ஸ்விம்மிங் பூல் இங்க கிடக்குறா. இது அந்த பிளேஸ் இல்ல, ஸ்விம்மிங் பூல் இல்லையா அது? அப்போ இது ஸ்விம்மிங் பூல் இல்ல. ஸ்விம்மிங் பூலை பாத்தியா ரிஜு? இதுலதான் ராணி ஒரு காலத்துல இறங்கி ஓடி குளிச்சாங்களாம்.
இப்ப பாரு இது சாக்கடை தண்ணி மாதிரி கிடைக்குது. சாக்கடை தண்ணினா மெயின்டெனன்ஸ் அதிகம் இல்லாததுனால அப்படிதான் இருக்கும். மெயின்டெனன்ஸ்ன்றது சைடில் புல்லெல்லாம் தான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து போட்டாங்கன்னா ஃபிஷ் ஒரு அக்வேரியம் டைப்ல எல்லாம் செட் பண்ணாங்கன்னா 18ஆம் செஞ்சுரியில உள்ளது நல்லாவா இருக்கும். 18ஆம் செஞ்சுரி தான் அது. ஆமா, ஆமா, அது அது ஒரு ஏதோ பழைய கிணறு காலத்து வச்சிருக்காங்க. கிணறு ஒண்ணு இருக்குது. இங்க வந்துட்டு சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி வைஸ் எல்லாருமே வரலாம். இல்லண்ணே, இங்க நிறைய இருக்கு. டிஃபென்ஸ் ரூம் அது இதெல்லாம் சொன்னாங்க. பார்த்தா ஒண்ணுமே அது இல்ல. ஃப்ரெண்ட்ல அந்த அந்த இதுல இருக்கு பாருங்க. அந்த காம்பவுண்ட் நம்ம என்ட்ரன்ஸ் இதாகிறோம்ல, அதுக்கு அந்த சைடுல இருக்குது. ஸோ அது நம்ம யாருமே பார்க்க முடியாது. ஆனா என்ன சின்ன சின்ன ரூமா வச்சிருக்கானுங்க. ஆமா, அதுல எனக்கு வந்து என்ன ரெஸ்ட் தெரியும் தெரியல. எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன நிழல் மையம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதுல நிழல் எடுத்துக்கலாம். சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் எதுவுமே கிடையாது. அப்படின்னா என்ன சொல்ற, சும்மா பாத்துக்கலாம். ஆமா, பார்க் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. பார்க் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா இன்னொரு நல்ல ஒரு இதா இருக்கும். இங்க எதுக்குண்ணே வேப்ப மர நிழல் நல்லா இருக்கு. ஆமா, அதுவும் உள்ள பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வேப்ப மரம். அதுவே ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் தான். நிழல்ன்றதை விடவும் ஒரு இயற்கையான ஒரு இதுதான். உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? என்ன சத்தம் கேக்குது? அந்த சத்தம் கடல் கேக்குதா? சத்தம் கேக்குதா? கடல் அலை சத்தம். வீடியோல நடந்தன உசேன் போல்ல. வாங்க கடலை பார்ப்போம், கடலை பார்ப்போம். அலை சத்தம் காதை கிழிக்குது. Come on. வாங்க. Eternity later. படிய பத்தியா? அப்பவே சொன்னா இதெல்லாம் மனுஷன் எல்லாம் தூக்கி வச்சிருக்க மாட்டான்னு. யானை ஏறுற மாதிரி போட்டு மனுஷங்கன்னா வச்சிருக்காங்க. நான் தான் சொல்றேன்லப்பா, அந்த காலத்துல உள்ள மனிதர்கள் எல்லாம் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே இயற்கையான உணவு அதிகமா சாப்பிட்டதுனால அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க. இந்த கல்லெல்லாம் 2 பேர் சேர்ந்தே தூக்கிடுவாங்க. 1.5 அடி ஹைட் இருக்குடா. எந்த ஹைட் இருந்தாலும் அந்த காலத்து வீரர்கள் அப்படிப்பட்டவனுங்க, பலமான மனிதர்கள். ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் வந்து படை வீரராவோ ஏதாவோ கண்டிப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாருமே ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் தான் இருந்தாங்க. சோ என்ன சொல்றது, இப்போ கிரேட் காலி எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருந்த காலம் அது. இப்போதான் நம்மள மாதிரி ஒண்ணும் ஹல்க் எல்லாம் இருந்தாங்களா? ஹல்க்கும் இருந்திருப்பாங்க. ஹல்க்குன்னு ஒரு கேரக்டர் இருந்ததுனாலதான் ஹல்க்குன்றதையே வந்து உருவாக்குறாங்க. அப்போ வந்துட்டு அந்த காலத்துல மனுஷங்க இருந்திருக்காங்க. விடு விடு, வாயில வந்ததை விடு, அவ்வளவுதான். இங்க பாத்தீங்க உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டு. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்கன்னா, மூங்கில் கம்புல வந்து டஸ்ட்பின் செஞ்சிருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் நீங்க தண்ணி குடிச்சிட்டு வேஸ்ட் இருக்குன்னா, இவன் குரங்க விட மோசமா தவிர வேஸ்டஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அந்த மூங்கில் வேஸ்ட் பாக்ஸ்ல போட்டிருக்கலாம். சரி, இதுக்கு 1 லட்சம் ஃபைன் அடிப்பாங்களா? வயலன்ஸ்ல நீங்க வயலன்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டீங்கனாலே கண்டிப்பா வந்து பெனால்டி கன்ஃபார்ம். வயலன்ஸ்ல வராதுல, நம்ம ஏறி விளையாடுறது. இது வயலன்ஸ் இல்ல, நம்ம வந்து சைல்ட்ஹுட்டை நம்ம வந்து ரிமெம்பர் பண்றோம். அப்படின்னா சின்னதுல நம்ம வந்து எப்படி எல்லாம் துட்டுலாடுறதுக்கு மரத்து மேல ஏறி இருந்தோமோ அந்த மாதிரி இது ஒரு இது. சோ நாங்க 2 பேரும் இங்க விளையாடிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குரங்கு போய் தனியா ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் மேல போய் பாத்தீங்கன்னா தெரியும். குரங்கு மேல போய் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. A few moments later. அது என்ன இடம் தெரியுமா ஆகாஷ்? அங்க இருந்து யாராவது படம் எடுத்து வந்தா அந்த ஓட்டையில இருந்து தான் சுடுவாங்க. அந்த ஓட்டையில இருந்து தான் சுடுவாங்க. அந்த பக்கம் பாதாள கிணறு.